வணக்கம். மந்த்ரா ஆப்பும் எம்டிஎம் ஆப்பும் அப்டேட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். உங்கள் ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கும். அதில் அந்த ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த அம்புக்குறியாட்டு இருக்கும் சுவிட்சு. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ப்ளே ஸ்டோர் லோடாக கொஞ்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் எடுக்கும். வெயிட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மேலே பார்த்தீங்கன்னா 3 புள்ளியாட்டு இருக்கும் வலது பக்கம் மூலையில். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 2 ஆப்ஷன் இருக்கும், 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ரெண்டாவது ப்ளே ப்ரொடெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதே இடத்துல சக்கரை மாட்ட செட்டிங் சிம்பிள் இருக்கும். அதையும் தொடுங்க. ப்ளே ப்ராடக்ட்டில் போய் அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். இன்னும் 2 ஆப்ஷன் ஆனில் இருக்கும். அந்த 2 ஆப்ஷனையுமே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆஃப் பண்ணாலே ரெண்டாவது ஆஃப் ஆகும். ஃபஸ்ட்டுக்கு டச் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப்னு இருக்கும். அதை கொடுங்க. அதை கொடுத்தா 2 ஆப்ஷன் ஆஃப் ஆயிரும். திரும்ப எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பழைய ஹோம் ஸ்க்ரீனுக்கே வந்துடுங்க. வந்துட்டு இதில் கீழே மேலே இழுத்து விட்டிங்கன்னா எல்லா ஆப்ஸும் காமிக்கும். எஃபிஎஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி போய் அதில் ஃபைல்ஸ்னு இருக்கும் எஃபிஎஸ் பக்கத்தில். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஆப்ஸ்னு காமிக்கும். கடைசியாக இருக்கிறது பாருங்கள். ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் மேலே இன்ஸ்டால்டு ஏபிகே ஃபைல்ஸ்னு இருக்கும். டச் பண்ணுற இடத்த பார்த்துக்கணும். அதில் எம்டிஎம்னு இருக்கும், mdm.apkன்னு. அதை இன்ஸ்டால் கொடுங்க. டச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் கேட்கும். அதை இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த எம்டிஎம் ஆப் காமிக்கும். அந்த எம்டிஎம் ஆப்பை கொடுங்க. இதில் எல்லாத்துக்கும் அளவு கொடுக்கணும். இல்லைன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் கீழே கடைசியாக வந்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் எம்டிஎம்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி இந்த அளவு சோர்ஸை ஆன் பண்ணி விட்டுருங்க. திரும்ப பேக் வந்தீங்கன்னா அந்த இடத்துல நாட் அலோடுங்கிறது அலவுடுன்னு மாறிக்கும். திரும்ப வெளியில் வந்துட்டு இதுக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க, அளவு ஆல் தி சேம் டைம். திரும்ப பேக் வந்துடுங்க. இப்போ எம்டிஎம் ஆப் அப்டேட் ஆகுது. இது டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்படி ஒரு 20 நிமிஷம்லாம் ஆகிடும். இது டவுன்லோட் ஆகிறப்போ நீங்கள் ஏதாவது பேக் கொடுத்துட்டாலோ கேன்சல் பண்ணிட்டாலோ திரும்ப மறுபடியும் ஃபஸ்ட் வந்து வரணும். அதனால் எதுவும் பண்ணாதீங்க. டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னு இன்ஸ்டால் கொடுங்க. எம்டிஎம் அப்டேட் ஆனால் தான் உங்களுக்கு எல்லா ஆப்புமே
அப்டேட் ஆகும். எம்டிஎம் அப்டேட் ஆகலைன்னா நீங்கள் டைரெக்டாக எஃபிஎஸ் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆப் அப்டேட் ஆகாது. அதனால் முதல்ல எம்டிஎம் ஆப் அப்டேட் பண்ணிடுங்க. எம்டிஎம் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இதுக்கு ஓகே கொடுத்துங்க. இப்போது எம்டிஎம் ஆப் ஓப்பன் பண்ண கேட்குது, ஓப்பன் கொடுங்க. இந்த மாதிரி வந்ததுன்னா இதில் என்ரோல்னு இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த என்ரோல்ங்கிறத கொடுங்க. என்ரோல் கொடுத்துட்டு எம்டிஎம் ஆப்பு திரும்ப லோட் ஆகும். அது லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் எஃபிஎஸ் ஆப்பை அப்டேட் பண்ணணும், மந்த்ராவை அப்டேட் பண்ணணும். பழைய வெர்ஷன் நேமுக்கு தான் காமிக்குது. இதில் எதாவது ஒன்று டச் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் காமிக்கும் எது அப்டேட் பண்ணுறதுன்னு. இப்போது எஃபிஎஸ் மந்த்ரா 2 அப்டேட் பண்ணோம். இப்போ எஃபிஎஸ் ஆப் கொடுக்குறேன். எஃபிஎஸ் டவுன்லோட் ஆகுது. வீடியோக்காக ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இது ஸ்லோவாக தான் அப்டேட் ஆகும். இது அப்டேட் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து தான் எல்லாமே வரணும். அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுங்கள். எஃபிஎஸ் அப்டேட் ஆகிடுச்சு. அது இன்ஸ்டால் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் ஆப் வெர்ஷன் 2.7.8 இருக்குது. இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மாறிக்கும் பாருங்கள்.
இப்போ இது டன் கொடுத்துருங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெர்ஷன் மாறிடும். FPS ஆப் வெர்ஷன் 2.7 இருக்குங்கிறத மாறிடுவது. டூ 2.8.0 மாறிடுச்சு. இப்போ திரும்பவும் மந்த்ரா ஆப்பை டச் பண்ணுங்கள். மந்த்ரா டச் பண்ணிங்கன்னா மந்த்ரா அப்டேட் கேட்கும். திரும்ப அதே மாதிரி தான் ப்ராசஸ். மந்த்ரா அப்டேட் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோடு 100% முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப இன்ஸ்டால் பண்ணணும். இதில் சில சமயம் அப்டேட் ஆகும்போது ப்ளே ப்ரொடெக்ட்னு காமிச்சு அக்செப்ட் டிக்ளைன்னு 2 ஆப்ஷன் காமிக்கும். அது எல்லாத்துக்குமே டிக்ளைனே கொடுத்துருங்க. அக்செப்ட் யாருக்கு கொடுக்க வேண்டாம். இது முடிஞ்ச உடனே இன்ஸ்டால் கேட்கும். டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே இன்ஸ்டால்னு கேட்கும். இன்ஸ்டால் கொடுங்க. இந்த FPS ஆப் பண்ணணும் அதே மாதிரி தான். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா மந்த்ராவோட வெர்ஷன் 1.4.1ன்னு இருக்கிறது மாறிடும். இன்ஸ்டால் கேட்குது, இன்ஸ்டால் கொடுங்க. டன் கொடுத்துருங்க. அது மாறிடும். வெர்ஷன் 1.5.1 மாறிடும். அவ்வளோதான். இப்போ திரும்பி சேல்ஸ் பண்ணிக்கங்க.